இப்போ மன உறுதி அப்படின்னா, இப்போ மனசுன்னா நம்ம என்ன காட்டுவோம்? இதயத்தை தான், இதயம் இருக்கிற பகுதியை தான் நம்ம மனசுன்னு காட்டுவோம். மூளையின் செயல்பாடுகளில் ஏற்படுகிற மாற்றங்கள் நம்ம இதயத்தை பாதிக்குது. இப்போ கவலையாக இருக்குன்னா இதயம் மெதுவாக துடிக்கும். ஒரு ரொம்ப உற்சாகமாக இருக்கிறோம் அப்படின்னா இதயம் கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி துடிக்கும். துடிப்பை மாற்றும் நம்முடைய அனுபவங்கள் ஏற்படுத்துகிற உணர்வுகளுக்கு தகுந்த மாதிரி. கோபமாக இருக்கிறோமா அப்போ நம்ம இதயம் அதுக்கு தகுந்த மாதிரி துடிக்கும். ஆக எல்லாமே உணர்வுகள் இதயத்தை பாதிக்கும். இதயம் அதுக்கு தகுந்த மாதிரி ரத்த ஓட்டத்தை கொண்டு போகும். உடம்பு முழுக்க ரத்த ஓட்டத்தை கொண்டு போகும். ஆக நம்ம மனசு உறுதியாக இருக்கணும் அப்படின்னா நம்ம இதயத்தை உறுதியாக வச்சுக்கணும். நம்ம எல்லா கோபம், சோகம், கவலை இந்த உணர்ச்சிகளெல்லாம் நம்ம தாங்கிக்கிட்டு நாம் நம்முடைய வாழ்க்கையில் தடுமாறாமல், சமநிலை மாறாமல் நம்ம போகணும் அப்படின்னா நம்ம இதயம் உறுதியாக இருக்கணும். அப்போ தான் இந்த வாழ்க்கையில் நடக்கிற அந்த அனுபவங்கள் இருக்குல்ல, அது நமக்கு அனுபவங்களை தாங்கி கொண்டு நம்ம வாழ்க்கையில் பயணிப்போம். நம்ம இதயம் உறுதியாக இல்லை அப்படின்னா கோபத்தை தாங்கிக்காது. கோபத்தை பார்த்து நம்ம பயப்பட ஆரம்பிச்சிடுவோம். அப்புறம் பிரச்சனைகளை பார்த்து நம்ம பயப்பட ஆரம்பிச்சிடுவோம். நிறைய துன்பங்களை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிடுவோம். ஏன்னா நம்ம அதை தாங்கிக்கிற சக்தி நம்ம இதயத்துக்கு இல்லை. அப்போ இதயத்தை நம்ம உறுதியாக வச்சுக்கிட்டா நாம் அனுபவங்களை பார்த்து பயப்பட மாட்டோம். கோபத்தை பார்த்து, கவலையை பார்த்து, இழப்பை பார்த்து, ஏமாற்றத்தை பார்த்து, தோல்வியை பார்த்து, இப்படி அனுபவங்களை பார்த்து நம்ம பயப்பட மாட்டோம். அப்போ இதயத்தை நம்ம உறுதியாக வச்சுக்கணுன்னா இதயத்தை உறுதியாக வைத்துக் கொள்வதற்கான பயிற்சியை நம்ம செய்யணும். இதயத்தை உறுதியாக வைத்துக் கொள்வதற்கான மிக முக்கியமான பயிற்சி என்னென்னா ஓட்டப்பயிற்சி தான். நீங்கள் ஓடும்போது இதயம் வேகமாக துடிக்குது. உடற்பயிற்சி செய்யும்போதும் துடிக்கும். ஆனால் ஓடும்போது அது இன்னும் அதிகமாக. நீங்கள் 1 மணி நேரம் ஓடுறீங்க அப்படின்னா 1 மணி நேரம் அது இதயம் வேகமாக துடிக்குது. அது இதயத்தை ரொம்ப ரொம்ப வலிமையானதாக மாற்றும். ரொம்ப உறுதியாக இருக்கும். மனசு ஒருத்தருக்கு உறுதியாக ஆகணுமா, நீங்கள் மன உறுதியோடு இன்றைக்கி உள்ள வேலைகளை நான் சிறப்பாக செஞ்சு முடிக்கணும், இன்றைக்கி நான் நினச்ச வேலைகளை சிறப்பாக செஞ்சு முடிக்கணும் அப்படின்னா எனக்கு மன உறுதி தேவை. அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? இதயத்தை உறுதி செய்யணும். மன உறுதி என்றால் இதய உறுதின்னு நினச்சிக்கணும். இதயம் உறுதியாக இருப்பதற்கு பேர் தான் மன உறுதி. மனம் உறுதியாக இருக்க வேண்டும் என்றால் நமது இதயம் உறுதியாக இருக்க வேண்டும். அப்போ இதயம் உறுதியாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கான பயிற்சி தான் என்னென்னா ஓட்டப்பயிற்சி. நீங்கள் நடந்தாலும் இதயம் வேகமாக துடிக்காது. நீங்கள் ஓடணும். ரொம்ப வேகமாக ஓடணுங்கிற அவசியம் இல்லை. முடிஞ்சால் ஓடலாம், தப்பு இல்லை. 1 மணி நேரம் தினமும் ஓடினீங்கன்னா இதயம் 1 மணி நேரம் வேகமாக துடிக்குது. அதன் மூலம் இதயம் உறுதி அடைகிறது. அன்றைய தினத்தில் நீங்கள் நினச்ச வேலையை எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிருவீங்க. நீங்கள் நினைக்கிறீங்க அதை செய்ய முடியல அப்படின்னா, செய்து முடிக்க முடியல, தூக்கம் வருது, படுத்து தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்கன்னா உங்கள் மனசு இதயம் உறுதியாக இல்லைன்னு அர்த்தம். இதயத்தை உறுதியாக வச்சுக்கணுன்னா மிக முக்கியமாக ஓட்டப்பயிற்சி ரொம்ப முக்கியம். 2வது தான் உடற்பயிற்சி. உடற்பயிற்சி செஞ்சால் இதயம் உறுதியாகிடும். இதயம் உடற்பயிற்சி செஞ்சாலும் இதயம் உறுதியாக இருக்கும். ஆனால் அதை விட ஓட்டப்பயிற்சி செஞ்சால் தான் இதயம் ரொம்ப கண்டிப்பாக உறுதியாக இருக்கும். ஏன்னா ஓட்டப்பயிற்சியின் போது இதயம் வேகமாக துடிக்கிறது. வேகமாக துடிக்கும்போது அந்த இதயத்திற்கு அதோட வலிமை அதிகரிக்கிறது. நம்ம வேகமாக ஓடுறோம், நடக்கும்போது நமது கால்களுக்கு கிடைக்கின்ற வலிமையை விட ஓடும்போது நமது கால்கள் அதிக வலிமையை பெறுகின்றன, உறுதியை பெறுகின்றன. அதுபோல் தான் இதயம் இயல்பாக துடிப்பதை விட இன்னும் வேகமாக துடிக்கும்போது அது அதிக வலிமையை பெறுகிறது. ஆக இதய வலிமை தான் மன உறுதி என்பதை புரிந்து கொண்டு இதயத்தை உறுதியாக வைப்பதன் மூலமாக தான் நமது மன உறுதியை அதிகப்படுத்த முடியும். அப்புறம் தினசரி வாழ்க்கையில் நம்ம வெற்றி பெற முடியும். நம்ம நினச்சதை சாதிக்க முடியும். நம்ம வாழ்க்கையை பார்த்து பயப்பட மாட்டோம். வாழ்க்கையில் உள்ள அனுபவங்களை பார்த்து பயப்பட மாட்டோம். இரவை பார்த்து பயப்பட மாட்டோம். முக்கியமாக இதயம் உறுதியாக இருந்தால் தான் நீங்கள் கடினமாக உழைக்க முடியும். இதயம் உறுதியாக இல்லைன்னா இரவை பார்த்து நீங்கள் பயப்படுவீங்க. ரொம்ப ஒரு 10 மணிக்கு மேலே நீங்கள் உழைக்கிறதுக்கே விரும்ப மாட்டீங்க. இதய உறுதி இருக்கிறவங்களால் மட்டும்தான் இந்த இயந்திர அறிவியல் உலகில் 10 மணிக்கு மேலே முழிச்சிருந்து வேலை செய்ய முடியும். முழிச்சிருந்து உங்களுடைய தொழிலை செய்ய முடியும். இந்த இயந்திர அறிவியல் உலகம் என்பது இந்த எல்லா நேரமும் தொழிலை செய் என்று சொல்கிறது. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி போனால் தான் நம்ம வெற்றி பெற முடியும். அப்படின்னா நீங்கள் நைட்டு முழிச்சிருந்து உங்கள் வேலையை செய்யணுன்னா உங்களுக்கு மன உறுதி தேவை. நைட்டு முழிச்சிருந்து நீங்கள் வேலை செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு மன உறுதி தேவை. உங்கள் மனசில் உறுதி இல்லை, உங்கள் இதயத்தில் உறுதி இல்லைன்னாக்கா உங்களால் நைட்டு முழிச்சிருந்து வேலை செய்ய முடியாது. இரவை பார்த்து பயப்படுவீங்க, தூக்கத்தை பார்த்து பயப்படுவீங்க. தூக்கம் உங்களை வெற்றி கொண்டு விடும். தூக்கம் உங்களை காத்துக்கிட்டே நிற்கும், பக்கத்துலேயே தான் நிற்கும். ஆனால் நீங்கள் அதுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடாது.
நைட்டு உழைப்பதாக இருந்தால். இரவு நேரத்தில் நீங்கள் உழைக்க வேண்டுமென்றால் உங்கள் பக்கத்திலே தூக்கம் உங்களுடைய வருகைக்காக காத்து கொண்டிருக்கும். இரவு நேரம் உங்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கும். அப்போ உங்கள் மனசு உறுதியாக இருக்கணும். உங்கள் மனசு உறுதியாக இல்லைன்னா நீங்கள் உங்களோட தூக்கம் நீ படு, மூடிட்டு படு அப்படின்னு சொல்லும். அப்போ இருட்டும் அவங்கள சொல்லும், இந்த ராத்திரியில் உனக்கு என்ன வேலை, படுத்து தூங்குற அப்படின்னு சொல்லும். ஆக நீங்கள் உங்கள் மனசை உறுதியாக வச்சுக்கணுன்னா ஓடுனா மனசு உறுதியாக இருக்கும். நைட்டு நீங்கள் 10 மணிக்கு மேலேயும் 11 மணி 12 மணி, இப்போ மணி 1:30க்கு நான் இதை பேசிகிட்ருக்கேன். அந்த அளவுக்கு இந்த உறுதி ஏன் கிடைக்குதுன்னா என்னுடைய அனுபவத்தை வச்சு தான் நான் பேசுகிறேன். என்னுடைய அனுபவத்தின் மூலமாக தான் நான் இதை சொல்கிறேன். ஆக நாளைய தினம் நான் இது மாதிரி நான் இருக்கணும் அப்படின்னா நாளைய தினம் நான் அந்த பயிற்சியை செஞ்சு தான் ஆகணும். செய்யலைன்னா நான் அந்த கடமையை செய்ய மாட்டேன். ஆக அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு மன உறுதிக்கு ஒரு காரணம் இருக்கணும். நாம் அந்த கடமையை செய்யாமல் மனசை உறுதியாக இருக்கணும், நம்ம நினச்சதை செய்யணும்னு நினைக்கிறது தப்பு. அதனால் இதயத்தை உறுதியாக வைத்துக்கொள்ளுங்கள். அதன் மூலம் மனதை உறுதியாக வைத்துக்கொள்ளலாம். மனதை உறுதியாக வைத்துக்கொள்ள வேண்டுமென்றால் இதயத்தை உறுதியாக வைத்துக்கொள்ள வேண்டும். இதயம் உறுதியாக இருக்க வேண்டுமென்றால் தினமும் 1 மணி நேரம் ஓடணும். அவ்வளோதான். அப்புறம் உடற்பயிற்சி எக்ஸ்ட்ரா செய்யணும்.